மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நெருங்கியவர்கள் செய்த மறைமுகமான துரோகங்கள். நீங்கள் சில நபர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பவர்கள் இந்த ஒரு தவறை செய்திருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் மீது அதீதமான நம்பிக்கையும் அவர்கள் மீது 99.9% நம்பிக்கையும் அந்த ஒரு மனிதர்கள் மீது நீங்கள் மட்டுமே தான் வைத்திருந்தீர்கள். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கு எப்போதுமே 2ஆம் இடம் குடும்பத்தையும் 12ஆம் இடம் மறைமுக செயல்பாடுகளையும் குறித்து கொண்டே இருக்கும். கடந்த காலங்களில் இந்த ஒரு இடங்களில் அசுப கிரகங்களின் தாக்கங்கள் இருந்தபோது உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களும் உங்கள் வீட்டோடு பழகியவர்களும் உங்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுத்தவர்களை உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு துரோக வலையை பின்னி போட்டார்கள். நீங்களே நினைத்திருக்க மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதெல்லாம் நடக்கும், இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஈடேறும் என்றெல்லாம் நினைத்து பார்க்காத சில தவறுகளும் நினைத்து பார்க்காத சில உறவுகளாலும் தேவையில்லாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது தேவையில்லாத அளவுக்கு உங்களை யோசிக்கவும் மனக்குழப்பத்திற்கும் ஆளாக்கியும் விட்டது. நீங்கள் யாரை உங்களுடைய நிழலாக நினைத்து பழகினீர்களோ அவர்கள் உங்களுக்கு முன்னால் தேனாக பேசிவிட்டு உங்களுக்கு பின்னால் உங்களுடைய பலவீனங்களை பிறரிடம் பகிர்ந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. பகிர்ந்து உங்களை பற்றி கேலியாக பேசி சிரித்து விளையாடக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்களாகத்தான் இருக்கவும் செய்வார்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு உங்களுக்குள் பொறாமை தீ வளர்த்த நெருங்கிய உறவுகளை அல்லது நண்பர்களோ அல்ல உங்களுக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளை தங்களுடைய தந்திர பேச்சால் தட்டி பறித்து உங்களுக்கு முன்கூட்டியே வரும் என்று தெரிந்திருக்கும். அதை சில நண்பர்களிடம் கூறியிருப்பீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய சில நல்ல ஒரு பெயரையும் மதிப்பையும் உங்களுக்கான கௌரவத்தையும் சில நபர்கள் தட்டி பறித்து அவர்கள் பக்கம் வர வைத்திருப்பார்கள். உங்களை பற்றி தேவையில்லாத பெயரையும் இவன் இப்படி கெட்டது செய்து விட்டான், இவனுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கெட்டதாகவே நடக்கிறது என்றெல்லாம் உங்களை பற்றி தவறாக பேசி வைத்து அந்த ஒரு நல்ல ஒரு பெயரையும் பொருளையும் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய பெயரில் வாங்கி வைத்து கொள்வார்கள். இந்த ஒரு துரோகம் வெளியில் இருந்து வரவில்லை. உங்களோடு அமர்ந்து சாப்பிட கைகளாலேயே உங்களுக்கு பின்கலத்தில் குத்தப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்த அந்த ஒரு நிமிடம் உலகத்தின் மீதே உங்களுக்கு ஒரு மாபெரும் வெறுப்பை உண்டாக்கி கொடுத்திருக்கும். இப்படியே மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்களா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள இந்த ஒரு கேள்விகளையும் கேட்க வைத்திருக்கும். அதே போல் இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் தொழிலில் ஏற்பட்ட திடீர்னு சில பின்னடைவுகள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் எனப்படும் தொழில் மற்றும் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஜீவனஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரித்த போதும் சனியின் பார்வை 10ஆம் வீட்டில் விழுந்த போதும் உங்கள் தொழிலில் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திடீர் பின்னடைவானது ஏற்பட்டிருக்கும். நீங்கள் தொழில் தொடங்கிய கொஞ்சம் வருடங்கள் தான் ஆகும். அந்த ஒரு நேரத்திற்குள்ளே இப்போ தான் உங்களுடைய தொழில் முன்பை விட நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது. போதுமான அளவுக்கு கையில் காசும் தங்குது, கொஞ்சம் சேமிப்பும் கிடைக்கி அப்படி நினைத்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழிலானது ஒரு பின்னடைவை நோக்கி சரிய ஆரம்பித்திருக்கும். அது ஏன் சரிய ஆரம்பிக்கிறது, எதற்காக சரிந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு கூட தெரியாது. உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் உங்களுக்கு மேலதிகாரிகளாக வந்து உங்களை ஒடுக்கவோ ஆரம்பிப்பார்கள். நன்கு லாபம் தந்து கொண்டிருந்த கான்ட்ராக்டுகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போன அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து அதுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு பிரச்சனைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். கடைசி நேரத்தில் உங்கள் கையை விட்டு நழுவி போயிருக்கும். நம்ம என்ன தவறு செய்தோம், ஏன் திடீரென்று எல்லாம் தலைகீழாக மாறுகிறது என்று நீங்கள் கையை பிசைந்து தவித்த நாட்கள் பல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களை அடிமட்டத்திற்கு தள்ளிய இந்த திடீர் சரிவு உங்களின் தொழில் செய்யும் நம்பிக்கையை அசைத்து பார்க்க வைத்திருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த விதமான சூழல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். இப்படி ஏற்பட்டு இது நம்மளை கவலைகளையும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சில சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். நான் இதுவரை கூறியது மிதுனம் ராசி அன்பர்களான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறது இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். புதிய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மையை தேடி கொடுக்கும்.
மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு லாபம் மற்றும் நட்பு ஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சுபக்கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுவதால் உங்களது நட்பு வட்டத்தில் ஒரு மாபெரும் ஆரோக்கியமான மாற்றமானது உண்டாகப் போகிறது என்பதை நீங்கள் பொறுமையாகத்தான் உணர்ந்து கொள்வீர்கள். எதையுமே உடனே நடக்காது. எல்லாத்துக்கும் காலமோ தாமதமோ பொறுமையாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று நீங்கள் எப்போதுமே யோசித்து கொண்டும் சொல்லி கொண்டுமே தான் இருப்பீர்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்களுக்குன்னு சில காலங்கள் வரும். காலங்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையும் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு போகவோ ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் துரோகம் செய்த போலி நண்பர்கள் உங்களை விட்டு தானாகவே விலகிவிட உங்களுடைய கஷ்ட காலத்திலும் உண்மையான வளர்ச்சிக்கும் தோள் கொடுக்கக்கூடிய புதிய நேர்மையான மனிதர்களின் அறிமுகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது, ஏன் கிடைக்கிறது என்று கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில இடங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே நல்லதாகவே உருவாகவோ ஆரம்பிக்கும். இந்த புதிய நட்புகள் வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கும் ஒரு உந்து சக்தியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மாற்றப்படுவார்கள். அவர்கள் மூலம் உயர்தர மனிதர்களின் தொடர்புகளும் உத்தியோகத்தில் நல்ல வழிகாட்டுதல்களும் உங்களுக்குள்ளே கிடைக்கவோ ஆரம்பிக்கும். நண்பர்கள் என்பவர்கள் நமக்கு கிடைத்த மாபெரும் மரம் என்பதை இந்த ஒரு நற்காலத்தில் நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய தொழிலிலும் வளர்ச்சியிலும் ஒரு வேகமானது பிறக்க ஆரம்பிக்கும். குரு பகவானின் உங்களுடைய அதிபதியான குரு பகவானின் சுபபார்வை பலம் பெறுவதால் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு அசுர வளர்ச்சியை நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் அது உடனே நடக்காது. கொஞ்சம் நாட்கள் போகத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் பொறுமையாக உங்களுடைய தொழிலை எடுக்காமலோ அல்லது அதிலிருந்து பின்வாங்கி விடலாமோ என்ற ஒரு எண்ணங்கள் இல்லாமல் மீண்டும் தொழிலுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருங்க. போதுமான அளவுக்கு நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த வியாபார தலங்கள் அனைத்தும் புதிய பொலிவுடன் வேகம் பெறக்கூடிய அளவுக்கு நன்மைகள் தேடி வரும். கை நழுவி போன பழைய பெரிய கான்ட்ராக்டுகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தங்கு தடையுமின்றி உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டி உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கவோ ஆரம்பிப்பார்கள். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற உங்களது நீண்ட நாள் லட்சியம் இந்த ஒரு தற்காலத்தில் மிக எளிதாக குறைந்த முதலீட்டில் மாபெரும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தங்கு தடையுமின்றி ஏற்படுத்தியும் கொடுக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான். இந்த புதன் கிரக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிவு என்பது படவும் ஆரம்பிக்கும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் புத்திகாரகன், வித்யாகாரகன் மற்றும் சமயோசித அறிவுக்கு அதிபதியும் ஆவார். அவர் உங்களுடைய லக்னத்திலும் தனஸ்தானத்திலும் சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த ஒரு நற்காலத்தில் உங்களது மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்ய தொடங்கும். கடந்த காலங்களில் உங்களை வாட்டிய மூளை சோர்வு, சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறிய நிலை யாவுமே மாறி எதையும் கூர்மையாக சிந்தித்து மிக சரியான முடிவுகளை எடுக்கும் அறிவு பலமானது உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். வியாபார பேச்சுவார்த்தைகளில் உங்களது சாதுரியமான பேச்சால் எப்பேற்பட்ட கடினமான மனிதர்களையும் உங்கள் வசம் நீங்கள் ஈர்த்து விடுவீர்கள். புதிய கலைகளை கற்றுக்கொள்வதிலும் போட்டித் தேர்வுகளில் அசாத்தியமான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி வாகை சூடுவதிலும் உங்களுக்கு புதிய புத்தி கூர்மை உங்களுக்குள்ள நிச்சயமாக பக்குவமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி வரும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே நல்லதாகவும் நடக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். காட்டுத்தல்களும் உங்களுக்குள்ள கிடைக்கவோ ஆரம்பிக்கும். நண்பர்கள் என்பவர்கள் நமக்கு கிடைத்த மாபெரும் மரம் என்பதை இந்த ஒரு நற்காலத்தில் நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய தொழிலிலும் வளர்ச்சியிலும் ஒரு வேகமானது பிறக்க ஆரம்பிக்கும். குரு பகவானின் உங்களுடைய அதிபதியான குரு பகவானின் சுபபார்வை பலம் பெறுவதால் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு அசுர வளர்ச்சியை நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் அது உடனே நடக்காது. கொஞ்சம் நாட்கள் போகத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் பொறுமையாக உங்களுடைய தொழிலை எடுக்காமலோ அல்லது அதிலிருந்து பின்வாங்கி விடலாமோ என்ற ஒரு எண்ணங்கள் இல்லாமல் மீண்டும் தொழிலுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருங்க. போதுமான அளவுக்கு நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த வியாபார தலங்கள்
செயல்கள் அனைத்தும் புதிய பொலிவுடன் வேகம் பெறக்கூடிய அளவுக்கு நன்மைகள் தேடி வரும். கை நழுவி போன பழைய பெரிய கான்ட்ராக்டுகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தங்கு தடையுமின்றி உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டி உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கவோ ஆரம்பிப்பார்கள். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற உங்களது நீண்ட நாள் லட்சியம் இந்த ஒரு தற்காலத்தில் மிக எளிதாக குறைந்த முதலீட்டில் மாபெரும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தங்கு தடையுமின்றி ஏற்படுத்தியும் கொடுக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான். இந்த புதன் கிரக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிவு என்பது படவும் ஆரம்பிக்கும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் புத்திகாரகன், வித்யாகாரகன் மற்றும் சமயோசித அறிவுக்கு அதிபதியும் ஆவார். அவர் உங்களுடைய லக்னத்திலும் தனஸ்தானத்திலும் சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த ஒரு நற்காலத்தில் உங்களது மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்ய தொடங்கும். கடந்த காலங்களில் உங்களை வாட்டிய மூளை சோர்வு, சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறிய நிலை யாவுமே மாறி எதையும் கூர்மையாக சிந்தித்து மிக சரியான முடிவுகளை எடுக்கும் அறிவு பலமானது உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். வியாபார பேச்சுவார்த்தைகளில் உங்களது சாதுரியமான பேச்சால் எப்பேற்பட்ட கடினமான மனிதர்களையும் உங்கள் வசம் நீங்கள் ஈர்த்து விடுவீர்கள். புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில்